ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழில் நீங்களே பார்த்துருப்பீங்க. அதாவது உப்பு தீபம் ஏற்றுறது பார்த்து நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி செய்ய போகிறோம், அது மகாலட்சுமி தீபம். அது ஆக்சுவலாக இந்த விளக்கு நம்ம ஏற்றுறதுனால நம்ம வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். வாங்க அந்த வீடியோ எப்படி பண்ணிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது பித்தளை சொல்லுவாங்கள்ல, அது இதில் நம்ம காப்பர் ஸ்டீலில் கூட எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன தட்டு இருக்கோ ஒரு சின்ன தட்டு மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள், நாலா பக்கமும் வந்து நம்ம வந்து மஞ்சள் தடவிக்கலாம். அப்புறமா நடுவில் கொஞ்சமாக மஞ்சள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விளக்குலேயும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. 3 பக்கமாக நம்ம வந்து மஞ்சள் வச்சுக்கலாம். இப்போது இந்த சைடில் நம்ம இது குங்குமம் தடவிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இது வந்து நீங்கள் அதாவது வெள்ளிக்கிழமை டைமில் தான் நீங்கள் செய்யணும். இப்போது இந்த கல் உப்பு வந்து நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டு இப்படி தட்டி விடலாம். கல் உப்பு தான் நம்ம வைக்கணுமே, கையில் தான் எடுக்கணும். எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விளக்கு இப்படி வச்சுருங்க. அப்புறம் சுற்றி இந்த சாமந்தி பூவு, சாமந்தியில் ரோஸு எது வேணாலும் வைக்கலாம். நீங்கள் சுற்றி இந்த பூவை இப்படி வச்சு விட்டுடுங்க. இப்போது இந்த திரி சின்னதாக ஒரு திரி வச்சுக்கிறேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காமாட்சி விளக்கு தான் வீட்டில் வச்சுக்கணும். அதுதான் முதல்ல நம்ம ஏற்றணும். இந்த தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் வெள்ளிக்கிழமை டைமில் தான் ட்ரை பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விளக்கு ஏற்றும் போது ஃபஸ்ட்டு நம்ம காமாட்சி அம்மை விளக்கை ஏற்றணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு தீபம் நம்ம ஏற்றணும். இந்த தீபம் ஏற்றுறதுனால என்ன பண்ணேன்னா, நான் வந்து இது 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். நானும் அதாவது இந்த விளக்கு வந்து எனக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க, இது மாதிரி பழைய வீட்டில் இருக்கும் போது அவங்க சொல்லி தான் இதை செஞ்சேன். இது வந்து நம்ம வீட்டில் வந்து பிரச்சனைங்க, அதாவது கடன் தொல்லை, வச்சிருக்க நகையை திருப்ப முடியாமல் நம்ம கஷ்டப்படுறோம்ல, வீட்டில் கஷ்டம், பண கஷ்டம், எவ்வளவோ கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த டைமில் வந்து இந்த விளக்கு என்னை ஏற்ற சொன்னாங்க. நானும் அதே மாதிரி ஏற்றின பின்ன எனக்கு நல்ல பலன் கிடைச்சி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கே தெரியும், நாங்கள் முடிச்சல வந்து ஒரு சொந்த வீடு கட்டிகிட்டு இருக்கோம். என்ன மாதிரி நீங்களும் பலன் அடையணும்னா இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.